வியாதிகளுக்கு பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், டென்ஷன், டிப்ரெஷன், சப்ரெஷன், அப்ரெஷன், இது எல்லாவற்றுக்குமே காரணம் திருமணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியுது இந்த அருமையான மகளுடைய ஜெபம் அந்த கணவனை மாற்றி ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நிலையில் உயர்த்தி இருக்கு. நாங்கள் 2 பேரும் ஒன்று. என் வேதம் சொல்லுது, தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்தது. ஹஸ்பண்டை பற்றி ஒய்ஃப் என்ன சாட்சி சொல்கிறாங்க, அவங்க வாயை திறந்தாலே போய் ஏதோ 2 பேரும் வாழன்மேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையான இன்பம் இருக்காது. நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு தேவ சித்தத்தின்படி திருமணங்கள் நடைபெற வேண்டும். திருமண வாழ்க்கையிலே பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தரால் உள்ள ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். திருமண வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள் கர்த்தர் ஊடாக நின்று பற்றோடு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆங்கிலத்தில் மேரேஜ், மேரீட், மேரி என்ற சொற்கள் கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான இடங்களிலே வருகிறதை நேற்று நான் பார்த்தேன். சுருக்கமாக 7 biblical principles for a blessed married life, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கைக்காக 7 வேதாகம தாற்பரியங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று நான் குறித்தேன். அந்த வரையறையை, உருவறையை முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, இது தெய்வீக ஏற்பாடு, டிவைன் இன்ஸ்டிடியூஷன். மேரேஜ் என்பது ஒரு தெய்வீக ஏற்பாடு. 2வது, மேரேஜ் என்று சொல்லுவது ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது, யூனியன் ஆஃப் அ மேன் அண்ட் அ விமன், ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது. 3வது, வேதாகம தாற்பரியத்தின்படி திருமணம் என்பது 1 for 1, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவருக்கு ஒருவர், ஒரு தாரம், மானோகமி. அதான் பைபிள் பிரின்சிபிள். 4வது, அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய தன்னிலை விளக்கங்கள், ரோல் கிளாரிட்டி, ஃபங்க்ஷன்ஸ். 5வது, அந்த விவாக வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு உண்மை நிலை, விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஒருவருக்கொருவர் குடும்பத்திலே காண்பிக்க வேண்டிய உண்மை நிலை. 6வது, கணவன் மனைவி ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள், மற்றவர்களோடு அவருக்கு இருக்க வேண்டிய உறவு, ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். 7வது, இப்படி இணைக்கப்பட்ட திருமண வாழ்க்கையிலே ஒரு பிரிதலுக்கான காரணங்கள், காசஸ் ஃபார் செப்பரேஷன், பிரிதலுக்கான காரணங்கள். இந்த 7 குறிப்புகளை உங்களோடு கூட நான் இந்த வேளையில் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மாத்திரமல்ல, உங்களுடைய உறவுகள்,
உடன் பணி செய்கிறவர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், அவர்களோடும் கூட இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது, திருமணம் என்பது இட்ஸ் எ டிவைன் இன்ஸ்டிடியூஷன். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இது மனித சட்டத்திட்டங்கள், தாற்பயங்கள் முழுமையாக இதுக்கு பொருந்தாது. ஏன்னா இது ஹியூமன் அல்ல. அதனால தான் நிறைய பேர் இந்த திருமணம்னால இன்றைக்குள்ள நவயுக சித்தாந்தத்தில் இன்றைக்குள்ள அநேக பிரச்சனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, வியாதிகளுக்கு, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், டென்ஷன், டிப்ரெஷன், சப்ரெஷன், அப்ரெஷன், இது எல்லாவற்றுக்குமே காரணம் திருமணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டில் சிலர் சொல்லுவாங்க, தவறு. மேன் இஸ் இன்கம்ப்ளீட் விதவுட் ஒய்ஃப், வித் ஒய்ஃப் he is finished அப்படிம்பா. மேன் இஸ் இன்கம்ப்ளீட் விதவுட் ஒய்ஃப், வித் ஒய்ஃப் he is finished. இப்படி திருமணத்தை கொச்சப்படுத்தி பேசுகிறது உண்டு. ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடும், ஆனால் கட்டி போடுறதுன்னு நினைக்கிறாங்க. பேச்சில் பேச்சு இலராக மாறிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்களுக்கும் அப்படி தான், பெண்களுக்கும் அப்படி தான். பிரியமானவர்களே, இது மனிதனால் உண்டாக்கப்பட்டதில்லை. மனிதர்களாக இதை செய்யும்போது பிரச்சனை தான் வருது. நன்றாக புரிந்து கொள்ளணும். இட் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு தெய்வீக ஏற்பாடு. இந்த தெய்வத்தை நடுவில் வைக்காம திருமண வாழ்க்கை இன்பமாக இருக்கவே முடியாது. தெய்வத்தை நடுவில் வைக்காம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை காட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த கிரியேட்டட் ஆர்டர். 1ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒவ்வொன்றா சிருஷ்டிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னாரு, மச்சங்கள், பறவைகள் ஒன்றொன்னா சிருஷ்டிக்கிறார். அந்த சிருஷ்டிப்பினுடைய வரிசையில் மனிதனை சிருஷ்டிக்கிறார். மனிதனை சிருஷ்டிக்கும் போதே அவனை ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். ஆதாமும் ஏவாளையும் சேர்த்தான் சிருஷ்டித்தார். ஆதாமுக்குள்ளார்ந்து ஒரு எலும்பை எடுத்து என்றால் நாம் சொல்கிறது போல் இன்றைக்கு இருக்கிற இந்த எலும்பு, அது மூலமில்ல எலும்பு என்று கூட இல்லை, விழாவிலிருந்து ஒரு பகுதின்னு தான் இருக்கான் சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள். அவனிலிருந்து ஒரு பகுதி, அவனுக்குள்ளே தான் அந்த பெண் இருக்கிற, ஆணுக்குள்ளே தான் அந்த பெண் இருக்கிற. சிருஷ்டிக்கும் போதே ஆண்டவர் அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். இட்ஸ் a டிவைன் பர்பஸ். இவங்க ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படி, பாடல மாத்திரளாய் உண்மை துதித்து பாட ஒரு சந்ததி உருவாகும். அப்போ ஒரு பர்பஸோடு சிருஷ்டிக்கிறார். ஏதோ பிள்ளை பெற்று போடணும் என்றால் ஒரு பரிசுத்த ஜாதி உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளாக இருந்த பெண்ணை எடுத்து அந்த பெண்ணை அவனிடத்தில் கொண்டு வந்து அவங்களை இணைப்பதும் கர்த்தர் தேவன் தான். ஸோ காட் கண்டக்டட். அவங்களை இணைத்து வைத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவர்களை இருவராயிராமர் ஒன்றா இருந்தாங்க. அவர் அதை தனியாக எடுத்து செய்து திரும்ப அவர்களை ஒன்றாக்குகிறார். காட் ஜாயின்ஸ் தான். வேதம் சொல்லுது, அந்த நாளில் இவங்க 2 பேரும் புருஷன் மனைவியாக இணைக்கப்படுவார்கள் என்பதற்கு அன்றைக்கு இருந்த ஒரே சாட்சி காட். காட் இஸ் த விட்னஸ். இன்றைக்கும் சட்டப்படி 2 பேர் கையெழுத்து போடலாம், ஆனால் நமக்கு சாட்சி தேவன். நான் தான் அடிக்கடி இப்போ திருமணத்தில் நான் ஓத்தெடுக்கு முன்னால் ஒன்று சொல்லுவேன், இங்கே சொல்கிறத விட ஒருவேளை நீங்கள் ஹோட்டல்லையே எங்கே மீட் பண்ணி கண்டிப்பாக நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், வாழ்நாளெல்லாம் உனக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த சாட்சி இஸ் மோர் எஃபெக்ட் இந்த செரிமோனியல் டெஸ்டிமோனியை விட. நீ எங்கே சொல்லியிருந்தாலும் சரி
உங்கள் வாழ்க்கைக்கு சாட்சி தேவன். அவரை வச்சு தான் நான் சொல்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு திருமண வீட்டுக்கு போனார். தன்னுடைய முதல் மிராக்கிளை திருமணத்தில் நிறைவேற்றினார். நான் பாடினது போல் இந்த உலகத்தில் நமக்கு நடக்கிற திருமணமெல்லாம் நாம் அவரோடு கூட மனவாட்டியாக இணைக்கப்படுகிற அந்த திருமணத்துக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கவனிக்கும்போது திருமணங்கிறது சும்மா இந்த டான்ஸு, டிஜே போடுறது, கூத்தடிக்கிறதுலாம் திருமணம் இல்லை. எவ்வளவாய் தேவ பிரசன்னம் திருமணத்தில் இருக்கோ அவ்வளவாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். திருமணத்தில் கேக் இருக்கா இல்லையா? தேவன் இருக்காரா? திருமணத்தில் ஸ்டேஜுக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்து, இல்லைன்னா 5 லட்சம் ரூபா கொடுத்து ஸ்டேஜில் பூவெல்லாம் வச்சுருக்கேன், இன்றைக்கி வாடி போயிடும். தேவன் இருக்காரா அந்த ரிசப்ஷனில்? ஏன்னா இட் இஸ் கான்ஸ்டியூட்டட் பை காட். உங்கள் லைஃப்பில் அவர் ஊடாக நின்றுமே ஒரு பற்றோடு உங்களை ஒற்றுமையாக வைக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேவன் இருக்காரா? டெக்கரேஷன் இருக்குது, ஃபோட்டோ ஷூட்டிங் இருக்குது, வீடியோ இருக்குது, தேவன் இருக்காரா? மேக்கப் இருக்குது, தேவன் இருக்காரா? தேவன் இல்லாமல் எத்தனை லட்சங்கள் செலவழித்தாலும், பல லட்சங்கள் செலவழித்து திருமணம் செய்கிறாங்க. 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதத்தில் டிவோர்ஸ் ஆகுது. தேவன் இருப்பாரானால், தேவன் இணைப்பாரானால் மனுஷராலே பிரிக்க முடியாது. கணவன் மனைவியால் கூட பிரிக்க முடியாது. இணைக்கிறது யார்? ஜாதி இணைச்சதா? என்ன பொருத்தம்? 10 பொருத்தம் பார்ப்பாங்க இந்துக்கள். 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவங்கெல்லாம் பொருத்தமாக இருக்கிறாங்களா? இல்லையே. 11ஆவதில் இடிப்படுது. நாள் பார்த்தீங்களா? கர்த்தருடைய மன்னிப்பு கேளுங்க. நாள் பார்க்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. எதை பார்த்து திருமணம் பண்ணணும்? முதலாவது நம்முடைய திருமண வாழ்க்கை இதில் ஏதாவது குறை இருக்குமான கர்த்தரை இன்றைக்கி அறிக்கை பண்ணி ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை விட நான் கேமராமேன் பிரசன்னத்தை தான் அதிகமாக பார்த்தேன். உமக்கு முன்னால் நிற்கிறங்கிற உணர்வோட கேமராமேனுக்கு முன்னால் போஸ்ட் கொடுக்குற உணர்வு தான் எனக்கு அதிகமாக இருந்தது. என்னை மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் மன்னிக்க தயவுபெருத்திருக்கிறார். மன்னிக்க தயவுபெருத்திருக்கிறார். இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. தேவன் அருள் மாத்திரம்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். 2வது, இந்த தேவன் உண்டாக்கின திருமணத்தில் ஒரு ஆண் பெண் இணைக்கப்படுகிறார். நான் சொன்னது போல் ஆதியாகமம் 1:27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர்களை சிருஷ்டிக்கும் போதே நான் சொன்னது போல் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அதிலிருந்து அந்த பெண்ணை எடுத்து அவர் இணைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆணும் பெண்ணும் இணைகிறதுல ஒரு சில காரியங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். இந்த தேவன் அந்த பெண்ணை எடுக்கும்போது தலையிலிருந்து எடுக்கலை. அந்த பெண்ணை ஆண்டவர் தலையிலிருந்து எடுக்கலை. அதனால் பெண்ணு தலையில் ஏறி உட்காந்துட்டு ஆட வேண்டிய அவசியம் இல்லை. இவனும் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தலையிலிருந்து எடுக்கலை. அந்த பெண்ணை பாதத்திலிருந்து எடுக்கலை. கால் கீழே போட்டுலாம் நீ மிதிக்காது. தலையில் தூக்கி வச்சும் கொண்டாட வேண்டாம், காலு கீழே போட்டு மிதிக்க வேண்டாம். அவளை உன்னுடைய சைடில் இருந்து எடுத்திருக்கிறாரு. உனக்கு சமமாக உன் சைடில் வச்சுக்கோ. இந்த ஒன் உமன் ஒன் மேன் ரிலேஷன்ஷிப்பில் முதலாவது வாழ்ந்து கொள்ள வேண்டியது ஷீ இஸ் மை காம்ப்ளிமெண்ட். பிரியமானவர்களே, இன் கான்ஸ்டியூஷன் மேன் விமன் ஆர் டிஃப்ரெண்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட். இதை நான் பல முறை மேரிட்டல் கவுன்சிலிங்கில் சொல்லியிருக்கேன். எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் வித்தியாசமானவர். ஒரு நவயோசத்தான 2 பேரும் ஈக்குவல், 2 பேரும் ஈக்குவல் தவறு. 2 பேரும் ஈக்குவல் அல்ல, 2 பேரும் வித்தியாசமானவர்கள்.
சரீரத்தில் வித்தியாசம். எந்த ஆம்பளையால் பிள்ளை பெற்று பால் கொடுக்க முடியுமா? எல்லாம் ஈக்குவல்ங்கிறீங்களா? அப்போ நீங்களும் ஆம்பளைங்களும் பிள்ளை பெற்று போட்டு பால் கொடுக்க வேண்டியது தானே? எப்படி ஈக்குவல் ஆகும்? பிரியமானவர்களே, லேடிஸ் ஃபுட்பால் டீம் இருக்குது, விமன் ஃபுட்பால் டீம் இருக்குது, ஜென்ஸ் ஃபுட்பால் டீம் இருக்குது, மென் ஃபுட்பால் டீம் இருக்குது. எங்கேயாவது மென் டீமுக்கு எதிராக விமன் டீம் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறாங்களா? டென்னிஸ் போன்ற கேமில் மிக்ஸ்ட் டபுள்ஸ் இருக்கும். ஆனால் 2 ஆம்பளைக்கு வர்றது மாதிரி 2 பொம்பளைங்க விளையாடுறாங்களா? இல்லையே. இவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு, அவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு. எமோஷ்னலி தே ஆர் டிஃப்ரெண்ட். ஒரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருடைய எண்ணமும் டிஃப்ரெண்ட். ரிஸ்க் எடுக்கிறதுல 2 பேரும் டிஃப்ரெண்ட். எல்லாத்துலேயும் இப்போ அதை விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. 2 பேரும் ஒன்றல்ல, 2 பேரும் சேர்ந்து தே மேக் ஒன். எல்லாத்துலேயும் பாருங்கள், ஆணும் பெண்ணும் வித்தியாசமானவர்கள் தான். ஒரு அறிவு வேட்கை, இன்டலெக்சுவல் குவெஸ்ட். 2 பேரும் அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க, அறிவு ஜீவிகளாக இருப்பாங்க. அறிவு வேட்கையில் 2 பேரும் வித்தியாசமாக இருப்பாங்க. இவன் டிவியில் உட்காந்து ஒவ்வொரு நியூஸ் சேனலாக திருப்பி நியூஸ் கேட்டுக்கிட்டு இருப்பான். இவன் தான் பார்லிமெண்ட்டையே அமைக்க போகிற மாதிரி அப்படியே எலெக்ஷன் நியூஸை விழுந்து கேட்போம். அவங்க பார்த்திங்கன்னா சமையல் குறிப்பை விழுந்து கேட்பாங்க. நோட்ஸாக எழுதுவாங்க. அப்புறம் அது வேறு, அது விட்டுருங்க, எழுதுவாங்க. அப்போ அந்த டேஸ்ட் டிஃபர் ஆகுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். நிறையா சொல்லிட்டே போகலாம் எல்லாவற்றிலையும். ஆனால் 2 பேரும் சேர்ந்தால்தான் தே மேக் ஒன். நிறைய பேர் ஷீ இஸ் மை ஹெல்ப்மேட். மை ஹெல்ப்மேட்டில் ஹெல்ப் மீட் சரியாக பைபிளில் வாசிங்க. ஹெல்ப் டு மீட் மை நீட். ஷீ மேக்ஸ் அ மேன் கம்ப்ளீட். அவங்களால தான் அந்த மனுஷனை கம்ப்ளீட் ஆக்குறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ரிலேஷன்ஷிப்பால் மேன் பிகம்ஸ் கம்ப்ளீட் அண்ட் உமன் மேக்ஸ் ஹிம் கம்ப்ளீட். தே பிகம் ஒன். when they come together they become one. No more they are twine, but they are two. 2 பேராக தான் இருக்காங்க, 2 உருவங்கள், 2 மாம்சம். ஆனால் when they come together they are one. Husband and wife makes one complete. It's a mystery. இந்த கம்ப்ளீட்னஸ் வர எப்படி நீங்கள் ஒன்று ஆகணும்? கணவன் மனைவி சர்வப்பிரகாரமாக ஒன்று சேரும்போது சர்வத்தில் ஒன்றாக சேர்ந்துருக்காங்க. அப்புறம் ஏக சிந்தை. இதெல்லாம் தனி மெசேஜ் உள்ளே போக விரும்பலை. 2 பேருக்கும் ஏக சிந்தை வருது, ஏக யோசனை வருது, ஏக ஆத்மா வருது, ஏக இருதயம் வருது. அப்போ அவங்க சோல் ஒன்றாக இணையுது. இன்னும் 2 பேரும் கர்த்தரோடு ஒன்றாக ஆக ஆவியிலே இணைகிறார். வெறும் அந்த வைபவத்தில் 2 பேரும் ஒன்றாவதில்லை. வாழ என்றைக்கு அவர்களுடைய ஆத்மா, அவங்க ஆவி ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க, ஒரே மாதிரி பேசுகிறாங்க, ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கிறாங்க, அப்போ அவர்கள் இருவர் அயராமல் ஒருவர் ஆகிறார்கள். சரி, 3வது வேதத்தின்படி திருமணத்தில் முதலாவது சொன்னேன், இட்ஸ் அ 1-to-1 ரிலேஷன்ஷிப். இப்போ சொல்கிறேன் 1-for-1 ரிலேஷன்ஷிப். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், மோனோகேமி, ஒருவருக்கு ஒருவர், ஒரு தார உறவு. இதுதான் நம்ம பைபிளில் உள்ள காரியம். திருமணத்துக்கு முன்பாகவோ திருமணம் என்ற உறவு இல்லாமல் ஒரு பையன் ஒரு பெண்ணோட இச்சையாய் பழகுவானால், ஒரு பெண் ஒரு பையனோடு இச்சையாய் பழகுவானால், உலகம் அதை காதல்னு சொல்லும், வேதம் அதை வேசித்தனம் என்று சொல்லுகிறது. திருமணம் என்று ஒன்று ஆகலை. நீ அவனை கணவனாக நினைக்கிற, அவன் அவனை மனைவியாக நினைக்கிறான். 2 பேரும் ஜாலியாக போகிறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, ஒரே பைக்கில் சுற்றுறீங்க.
திருமணம் என்ற உறவு இல்லாமல் இப்படி ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ஒரு ஈர்ப்பு, பாலின ஈர்ப்பு வேசித்தனம். திருமணமான பின்பு இப்படி இருக்கிற ஒரு பாலின ஈர்ப்பு, மனைவி என்ற கணவன் என்ற உறவை தாண்டி விபச்சாரம். ரெண்டுமே போர்னோது. அப்போ இந்த திருமணம் என்பது தான் இந்த கணவன் மனைவி என்ற உறவை கொண்டு வருகிறது. நீ ஒரு பையனோட பைக்கில் போகிறனால அவன் ஹஸ்பண்டா? அவனோட டீ குடிக்க போகிறனால அவன் ஹஸ்பண்டா? இல்லை ஒரு ஹோட்டலில் போய் 2 பேரும் ஒன்றா தங்கினா ஹஸ்பண்டா? அப்போ என்னது அது? யார் அவன் கூட பைக்கில் போன? பிரதரா? இல்லையே. யார் அவன்? அதுதான் வேதம் வேசித்தனம் என்று சொல்லுகிறது. யார் அவன் உனக்கு? யார் அவள் உனக்கு? பிரியமானவர்களே, நம்ம வேதத்தின்படி, வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பலதாரம் அங்கீகரிக்கப்படலை. அன்றைக்கு இந்த சத்தியம் தெரியாமல் அவங்க பலதாரத்துக்குள்ளே போனாங்க. அன்றைக்கி தாவீது அறிந்து கொண்டதெல்லாம் புருஷனை கொண்டுட்டா கல்யாணம் கட்டிக்கலாம், அவனுக்கு எத்தனை மனைவி இருக்காங்கிறது அவன் கவலைப்படலை. பலதாரம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. பின்னாட்களில் தான் கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, மல்கியா 2ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். அதை எவ்வளோ தெளிவாக வெளிப்படுத்துதான்னு பாருங்கள். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்குன்னா இப்போ அவள் எங்கே இருக்கான்னு அர்த்தம் இல்லை. இளம் வயதில் உனக்கு மனைவியானவள், உனக்கும் உன் இளம் வயதில் மனைவியானவள், அவளுக்கு நடுவே கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் அவள் தான் உனக்கு ஃப்ரெண்டு, பிரதர், சிஸ்டர், பாய்ஸ், கேர்ள்ஸ். ஆப்போசிட் செக்ஸில் ஃப்ரெண்டு கிடையாது. கிளாஸ்மேட் இருக்கலாம், கொலீக்ஸ் இருக்கலாம், உடன் படிக்கிறவர்கள் இருக்கலாம், உடன் பணி செய்கிறவர்கள் இருக்கலாம். ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. யார் ஃப்ரெண்டு? ஒரு ஆணுக்கு எல்லா பெண்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. மனைவி தான் ஃப்ரெண்டு, மற்றவங்க கொலீக், கிளாஸ்மேட். ஒரு பெண்ணுக்கு ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு ஹஸ்பண்ட் தான் ஃப்ரெண்டு, மற்றவங்க யார்? கொலீக், ரிலேட்டிவ்ஸ், நேபர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க. தயவு செய்து வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். இதை கேளுங்க. மனைவிதான் உன்னுடைய தோழியும் உன் உடன்படிக்கையின் வாசிங்க மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. என்றைக்கு அந்த மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை நீ ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறியோ அன்றைக்கு நீ துரோகம் பண்ணினாய். என்றைக்கு அந்த கணவனை தவிர இன்னொரு பெண்ணை, ஒரு ஆணை ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறியோ நீ துரோகம் பண்ணினாய். கலீகாக இருக்கலாம், கிளாஸ்மேட்டாக இருக்கலாம். நான் உலகத்தில் வேலை செய்யும்போது நான் வேலை செய்த எல்லா இடங்களும் கோ எஜுகேஷன் தான். ஆண்களும் பெண்களும் பணி செய்கிற இடம்தான். என்னுடைய வேலை காரணமாக எல்லாரோடும் நல்லா பழகுவேன். ஃப்ரெண்டு இல்லையே. அப்படி இருக்குமானால் அது துரோகம். வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக. ஒருவனைத்தான் அவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அந்த ஒருவனை என்று சொல்லும்போது அந்த ஒருவனை எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் அவனுக்கு 4 பொண்டாட்டி படைச்சிருக்கூடாது? ஆண்டவர் முடியாதா? அவருக்கு முடியாதா? நினச்சிருந்தா தான் சரின்னு நினச்சிருந்தாருன்னா ஒரு ஆதாமுக்கு 2-3 படைச்சிருக்கலாமே. ஆவி அவர்கிட்ட ஏராளமாக இருந்துச்சு.
இங்கே தான் வெளிச்சம் வருது. தாவீதுக்கு இல்லை, ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கு இந்த வெளிச்சம் இல்லை. மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஒருவனுக்கு அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அந்த ஒருவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். எதற்கு? அவர்கள் மூலமாக தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. அந்த பாட்டில் பாட்டினா இல்லையா, மாத்திரலாய் துதிக்கிற ஒரு கூட்டம் வரணும். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிக்குத்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீதிமொழிகளில் வருது. அடுத்த வீட்டு பொண்ணை பார்த்து கணக்கிறான், அடுத்த வீட்டில் இருக்க பொண்ணை பார்த்து சைன் காட்டுறான். நீதிமொழிகள் இருக்கு. உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்க. உங்கள் சரீரம் இணைந்ததா இணையலையா இல்லை, பேசுனீங்களா பேசலையா இல்லை, பைக்கில் கூட்டு போனீங்களா கூட்டு போலையா இல்லை, உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்க. தேவனுடைய படைப்பு பிரியமான, தொடர்ந்து வாசியுங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா, உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்க. உங்கள் ஸ்பிரிட் அவளுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கலையே, அவள் வீட்டுக்காரங்களாம் எவ்வளோ நல்லவனாக இருக்கான், நமக்கு அப்படி இல்லையே, இப்படியே சிலது ஏங்கிட்டே அலையும் மற்றவங்கள பார்த்து பார்த்து. இதில் ஆம்பளைங்களாம் அவளுக்கெல்லாம் நல்ல பொண்டாட்டி கிடச்சிருக்க, எனக்கு இப்படி சண்டைக்காரி கிடச்சிருக்காரு, உனக்கு இதோட எப்படி பெட்டர் கிடைக்கும், உன் புத்திக்கு யோசிக்கணும். பிரியமானவர்கள், இன்றைக்கு உலகத்தில் எல்ஜிபிடிக்குன்னெலாம் பேசுகிறாங்க. வேதத்தில் இல்லை, உலகத்தில் இருக்கும். எல்ஜிபிடிக்கு அப்படின்னா உங்களை ஒரு சிலருக்கு தெரியும். லெஸ்பியனிசம், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கியூர்ஸ், பெஸ்டிலிட்டி, இதெல்லாம் உலகத்தில் இருக்குது. லெஸ்பியனிசம் என்றால் பெண்கள் பெண்களோடு உறவு வைப்பது, கே என்றால் ஆண்கள் ஆண்களோடு உறவு வைப்பது, பைசெக்சுவல் என்பது ஆண்கள் மனைவியை தவிர மற்ற பெண்களோடு, பெண்கள் கணவனை தவிர மற்ற ஆண்களோடு. பிரியமானவர்களே, மூன்றாம் பாலினத்தரோடு உறவு வைப்பது கியூர். இன்னும் வெவ்வேறு விதமாக பாலின இச்சைகளுக்கு போவது, மிருகங்களோடு புணர்வது, எல்லாம் வேதத்துலேயும் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் அது இருக்குது. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒரு ஆண், அவனுக்கு ஒரு மனைவி, அதாங்க தேவனுடைய பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்குறோம். நான்காவது, அவர்களுடைய செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ், அவர்களுடைய செயல்பாடுகள். பிரியமானவர்களே, பிரைமரி அடிப்படையில் பிள்ளைகளை பெற்றெடுப்பது, சைல்டு பேரிங், பிள்ளைகளை பெற்றெடுப்பது மனைவியுடைய தேவன் கொடுத்த கடமை. அப்படிதான் மனைவியை உருவாக்கியிருக்க. கணவன் தலையில் என்னாலும் முடியாது. குடும்பத்தை பராமரிப்பது, providing for the family. One who doesn't provide for the family is worse than an infidel. குடும்பத்தை பராமரிப்பது பிரைமரியில், அடிப்படையில் கணவனுடைய கடமை. ஆனால் பிள்ளைகள் வளர்ப்பில் தகப்பனுக்கு பங்குண்டு. குடும்ப தேவைகளை சந்திப்பதில்லை, கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருந்து, பொருளாதார ரீதியாக கூட வேதத்தின்படி நீதிமொழிகளில் படிக்கிறோம், பெண்ணுக்கும் கடமை உண்டு. பிள்ளை பெற்றெடுப்பது மனைவியுடைய கடமை.
குடும்பத்தை விசாரிப்பது கணவனுடைய கடமை. ஆனால் பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை கவனிப்பது, அதில் தகப்பனுக்கும் பொறுப்பு உண்டு. தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல். நம்ம சபையில் கூட நான் பார்க்குறேன், சில அருமையான சகோதரர்கள் பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றாங்க. இன்றைக்கி உலகத்தில் சில பிற மதங்களில் அந்த பொம்பளை தான் பிள்ளையை தூக்கணும். இவன் ஜில்லுன்னு முன்னால் நடந்து போவான். கேட்டால் ட்ரெஸ் கசங்கிருமா? ஏன்டா அவள் ட்ரெஸ் கசங்காதாடா? என்ன அறிவுபூர்வமான விளக்கங்க, ட்ரெஸ்ஸு கசங்கிருமா? நம்ம சபையில் பார்க்குறேன், வேதத்தில் தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல், தாய் சுமப்பது போல் என்றார். ஆனால் தகப்பனுக்கு பிள்ளை வளர்க்கிறதுல பொறுப்பு இருக்குது. பிரியமானவர்களே, இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஒரு காரியத்தை நான் முக்கியமாக சொல்லி வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். கணவன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான். சரீரம் இல்லாமல் தலை ஒன்றும் பண்ண முடியாது, தலை இல்லாமல் சரீரம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஹெட்ஷிப் என்பது, தலைமைத்துவம் என்பது லார்ட்ஷிப் அல்ல, துரைத்தனம் பண்ணுவதல்ல. நான் தான் ஹெட்டு, நான் சொன்னால் கேட்கணும், அது துரைத்தனம் அல்ல. தலைமைத்துவம் என்பது நாட் லார்ட்ஷிப் பட் லீடர்ஷிப். அதே போல் அவளுடைய ஆசை அவனை பற்றி கொண்டிருக்கும். கணவன் மேலே ஆசையாக இருப்பது சாபம். நல்லா கவனிங்க, கணவன் மேலே ஆசையாக இருப்பது சாபம், கணவன் மேலே அன்பாக இருப்பது ஆசீர்வாதம். உங்கள் கணவன் மேலே நீங்கள் ஆசையாக இருக்கீங்களா, கணவன் மேலே அன்பாக இருக்கீங்களா? ஒரு வசனம் காட்டித்தரேன், வாசியுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு சாபம். அவங்க பாவம் செய்த பிறகு ஆண்டவர் கொடுத்த ஒரு சாபம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். புருஷன் மனைவியை ஆண்டு கொள்வது, ரூல் பண்ணுவது, நான் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு எந்தெந்த வீட்டிலலாம் புருஷன் மனைவியை ஆண்டு கொள்ளுகிறானோ, நான் சொன்னால் நீ கேட்கணும், ஆம்பளை சொன்னால் பொம்பளை கேட்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சாபம். அப்படிங்களா? என்னங்க? ஆமாங்க. இந்த மனைவியுடைய ஆசை புருஷனை பற்றி கொண்டுதான் என்ன ஆகும் தெரியுமா? மனைவி புருஷனை கொன்றுவான். அவன் ஆசை அவனை பற்றி கொண்டு பொசசிவாக இருக்கனால அவன் செத்தாலும் பரவாயில்ல, அவன் இதெல்லாம் செய்யக்கூடாது. அவன் இவாட்ட பேசக்கூடாது, அம்மாட்ட பேசக்கூடாது, தங்கச்சிட்ட பேசக்கூடாது, ஒரு காலத்துக்கு பிறகு பொண்ணுகிட்ட பேசக்கூடாது. அவன் ஆசை அவனை கொன்றும். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? நான் காட்டித்தரேன், அது அப்படியே வச்சுக்கோங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. நீ நன்மை செய்தால், காயின்ட்டு சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின்ட்டு சொன்னார். முடிவு என்ன ஆச்சு? காயின் ஆபேலை கொன்னுட்டான். காயின் ஆபேலை கொன்னுட்டான். அப்போ நம்ம ஆண்டு கொள்ளக்கூடாது, தலைமைத்துவம் இருக்கணும், லீட் பண்ணணும். உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் ஹஸ்பண்ட், நீங்கள் ஹெட்டாக இருக்க விரும்புனா நீங்கள் மற்றவங்க கால்களை கழுவ ஆயத்தமாக இருக்கணும். அதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப்ங்கிற கான்செப்டுக்கு படம் வரேன்னு சொன்னாங்க, நடந்தது. நிறைய ஓவியர்கள் இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நிறைய படங்களை வரைஞ்சாங்க. அதில் ஒரே ஒரு படம் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த படம் ஒரு பெரிய பேசின், அந்த பேசினில் தண்ணி இருக்குது,
கால் கழுவுற தண்ணி இருக்குது. கால் கழுவிட்டு அந்த காலை துடைக்கிற ஒரு டவல் இருக்குது. நீங்கள் சொல்ல அந்த படத்தை பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்குறேன். காலை துடைக்கிறதுக்கு டவல் இருக்குது. அந்த படத்தை வரைஞ்சி அதுக்கு தலைப்பு லீடர் அப்படின்னு வச்சுருக்கேன். யார் லீடர்? மற்ற கால்களை கழுவி துடைப்பதற்கும் ஆயத்தமாக இருப்பவன் லீடர். அதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தது. மனைவி கணவன் மேலே ஆசையாக இருப்பதல்ல, அன்பின் நிமித்தமாக கணவனுக்கு கீழ்ப்படிவது. என்னுடைய ரோல் அது கீழ்ப்படியணும். நான் மேற்படியாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியணும். ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நம்முடைய ஃபங்க்ஷன். சரி, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 5வது ஒருவருக்கு ஒருவர் இருக்க வேண்டிய உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஒருவருக்கு ஒருவர் இருக்க வேண்டிய உண்மை எல்லா காரியங்களிலும், வெறும் கற்புல மாத்திரமல்ல. கொடுக்கல் வாங்கல், பேச்சு வார்த்தை, மற்ற உறவுகள் எல்லாத்திலையும். ஒரு பிரியமானவர்களே, மாரல் ரிலீஜியஸ் காம்ப்ரமைஸ் இருக்கவே கூடாது. எந்த விதத்திலையும் என் ஹஸ்பண்டை போய் சொல்ல மாட்டேன், எந்த விதத்திலையும் மனைவிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஒரு சன்மார்க்கத்துக்கு அடுத்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஹஸ்பண்டை பற்றி ஒய்ஃப் என்ன சாட்சி சொல்கிறாங்க, அவங்க வாயை திறந்தாலே போய் ஏதோ 2 பேரும் வாழன்மேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் உண்மையான இன்பம் இருக்காது. அவர் எப்படி நம்ப முடியும்? மனைவி போய் சொல்கிறாங்க, எப்படி நம்ப முடியும்? பிரியமானவர்களே, மாரலி என்று மாத்திரமல்ல, ரிலீஜியஸ் காரியங்களில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். ஊழியத்தில் ஒருவர் வளர்கிறதுக்கு மற்றவங்க உதவியாக இருக்கணும். நீர் உயர வரப்புயரும், வரப்புயர நீர் உயர். இது கணவன் மனைவி அல்ல, பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர், குடும்பம் ஆசீர்வதிக்கணும். வீசீரோ வான ஜோதி கதிர். இங்கே அந்த வான ஜோதி கதிர் நம்முடைய வீட்டில் வீசப்படும். வான ஜோதி கதிர் நம்ம குடும்பத்தில் வீசப்படும். ஒருவருக்கு ஒருவர் எல்லாவற்றிலும். மோசையை பற்றி சொல்லியிருக்கு, அவன் தன்னை அனுப்பினவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தான். இயேசு தன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். கொடுக்கல் வாங்கல், பண விஷயம், ஒருத்தர் ஒருத்தர் மன்னிப்பது, அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். 6வதாக, இதுவும் சில முக்கியமான ஒன்று, மற்றவர்களோடு உள்ள நம்முடைய உறவு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், அவர்களோடு உள்ள உறவு நல்ல கவனிங்க. ரொம்ப முக்கியமான குறிப்பு. கணவன் மனைவி ஒன் நியூக்ளி. அவன் நம்ம அம்மா, நம்ம அப்பா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, ஏன் அக்கா தங்கச்சி, அவளுடைய அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, ஏன் ஃப்ரெண்ட்ஸு, அவள் ஃப்ரெண்ட்ஸு. நம்மளுடைய உறவுகள் வளர்ந்துக்கிட்டே போகும். இப்போ நான் திருமணம் ஆன பிறகு என் அம்மாக்குரிய இது, என் மனைவிக்குரிய இடம் இது. நாங்கள் 2 பேரும் ஒன்று. என் வேதம் சொல்லுது, தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்கேன். நான் அப்பா அம்மா கனம் பண்ணுன்னு சொல்லி கனம் பண்ணுறது வேறு. ஆனால் அம்மாவை நானும் ஒன்றுன்னு வர முடியுமா? அக்காவை தங்கி வச்சா நாங்கள் 2 பேரும் ஒன்றுன்னு வர முடியுமா? முடியாது. எல்லாவற்றுக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னால், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே அப்படின்னு சரியாக உங்களுக்கு லைன் போட தெரியும். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பாம்பு வந்ததுன்னு சொன்னால் பேரடைஸை இழந்துருவீங்க. 144ஆம் சங்கீதத்தில் இருக்கும், குடி ஓடி போகுதல். குடி ஓடி போகுதல், வீட்டை விட்டு ஓடி போகணும்.
யாராவது உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையும் பழகலாம். அம்மானா அம்மா, கிளாஸ்மேட்னா கிளாஸ்மேட், ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு. இதுக்கு இடையில் வந்துடக்கூடாது. தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்க தோட்டத்தை கெடுக்கிற குழிநரிகளையும் குள்ளநரிகளையும் நமக்காக புடியுங்கள் என்று மனவாட்டி சொல்ல. நேற்று இதெல்லாம் தியானிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி குறிப்பு எழுதிக்கிட்டே வந்தேன். ரோல் கிளாரிட்டி இருக்கணும். தண்ணியில் விளக்கனா யார், யாருக்கு ஹஸ்பண்டு, யாருக்கு ஒய்ஃபு, என் ஹஸ்பண்ட் என் ரோல் என்ன, பைபிள் என்ன சொல்லியிருக்கு. அம்மானா அம்மாவுக்கு என் அம்மாட்ட எப்படி இருக்கணும், என் தங்கச்சிட்ட எப்படி இருக்கணும், ஃபேவரட்டாக இருக்கலாமா, பார்ஷியாலிட்டி இருக்கலாமா, இருந்தால் குடும்பம் உருப்படுமா? யோசிங்க. பிரியமலை, என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். நம்முடைய சபையை போல் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற, சத்தியத்தை விளக்குகிற அநேக சபைகள் கிடையாது. ஆனால் எங்களுடைய வாஞ்சை நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. பிரியமானவர்களே, உடையில் ஆண்டவரை தவிர யாரும் உள்ள நுழைய விட்டுறாதீங்க. அவர் ஊடாக நின்று பற்றோடு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கணும். வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது. வேறு யாருக்கும், ஃப்ரெண்டுக்கோ வேறு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. 2 பேரும் கவனமாக இருக்கணும். எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு டைலாக் பேசக்கூடாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருங்க. உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. உங்கள் சிநேகிதருக்கு நல்ல சிநேகிதராக இருங்க. பட் சிநேகிதனுடைய லிமிட் இவ்வளவு தான். அந்த லிமிட் உங்களுக்கு போட தெரியும். கடைசியாக வேதத்தின்படி த காஸ் ஃபார் செப்பரேஷன். நம்ம சிவில் லாஸ் இருக்கு, உரிமையியல் சட்டங்கள் இருக்கு. கணவன் அடிக்கிறதுனால பிரிஞ்சு போகலாம், மன உளைச்சல் கொடுக்கறதுனால பிரிஞ்சு போகலாம், பல காரணங்களுக்காக பிரிஞ்சு போகலாம். நம்முடைய உரிமையியல் சட்டத்தில் இருக்கு அநேக காரியங்கள் இருக்கு. இப்போ அதுக்குள்ள விவரமாக போக விரும்பல. வேதத்தில் பரிசேயர்கள், வேதபாரர்கள், அவங்க பல விளக்கம் கொடுத்தாங்க. மனைவி கணவன் விரும்புகிறது போல் உப்பு போடட்டா கூட அவள் ஏற்ற துணை இல்லை. மனைவி கணவன் விரும்புகிறது போல் உப்பு போடட்டா கூட அவள் ஏற்ற துணை இல்லை. அதனால் அவளை விட்டு வரல. உனக்கு விருப்பமானபடி அவள் உப்பு போடல, அவளோட எப்படி வாழ முடியும்? நீ விரும்புகிறபடி அவள் இல்லை, வாழ்நாள்லாம் அவட்ட விட்டு கஷ்டப்பட முடியுமா? அவள் இஷ்டப்படி உப்பு போடுறா, உனக்கு சாப்பிடவே முடியல, அவளோட வாழ முடியுமா? இது யூதர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இயேசு சொல்லுகிறார். அதை வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுக்கு முன்பிருந்தே வாசிப்போமே, 3ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. மத்தேயு 19:3. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். ஏன்னா அன்றைக்கு அது ஒரு பேச்சு பொருள். இப்போ ரூல்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி வன்கொடுமை, பெண் வன்கொடுமை தள்ளிடலாம், மன உளைச்சல் கொடுக்குறாங்க தள்ளிடலாம், என்னை எப்போது சந்தேகப்படுறாரு போய் தள்ளிடலாம், பல காரணங்களை சொல்லலாம். கணவன் அதே மாதிரி சொல்லலாம். இந்த கான்ஜுகினல் ரைட்ஸ், என்னோடு கூட அவள் உடல் உறவில் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா, இல்லை அவர் என்னை உடல் உறவில் கட்டாயப்படுத்துகிறார், இதெல்லாம் சொல்லி கூட இன்றைக்கு மன விளக்குக்கு போகலாம். பல காரணங்களை சொல்லலாம். அவளுக்கு இந்த மாதிரி தொற்று வியாதி இருக்குது, அவள் கொஞ்சம் மென்டலாக இருக்கா, நானும் மென்டல் தான், அவள் கூட கொஞ்சம் மென்டலாக இருக்கா, என்னால் வாழ முடியல, 2 மென்டல் எப்படி ஒன்றா வாழ்கிறது, என்னத்தையோ சொல்லி கேட்கலாம். அன்றைக்கு அது ஒரு பேச்சு பொருள். அவள் உப்பு சரியாக போடலன்னா கூட மன விலக்கு கொடுத்துடலாம், இது கொடுக்கக்கூடாது, கொடுத்துடலாம். அந்த காலகட்டத்தில் அவரை சோதிக்கும்படி ஒருத்தன் கேள்வி கேட்குறான். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார்.
அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த கணவனை மனைவி அவர் இணைத்திருக்கிறார். இப்போ அவன் மனைவியை வேறு ஏதோ ஒரு காரணம், அவள் சரியாக உப்பு போடல, அவள் ஏதோ சமைக்கலை, சண்டை போடல, ஏதோ ஒரு காரணம், மனைவியை அவன் தள்ளி விடுகிறான். தேவன் இணைத்திருக்கிறார், அவன் வேண்டான்னு தள்ளிட்டான். அவன் போய் இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணுறான். சட்டப்படி தப்பு இல்லாமல் இருக்கலாம், தழுதல் சீட்டு கொடுத்துட்டான். ஆனால் தேவனுடைய பார்வை அவங்க இன்னும் பிரியலை. தேவனுடைய பார்வையில் அவங்க இன்னும் பிரியலை. தேவன் அவளை இணைத்திருக்கிறார். தேவனுடைய பார்வையில் அவங்க பிரியலை. பிரியமானவர்களே, இப்போ அவன் இவளை தள்ளிட்டு இன்னொருத்தனை போய் விவாகம் பண்ணாலும் இந்த கான்ட்ராக்ட் தேவ பார்வையில் பிரியாததுனால அவன் செய்கிறது விபச்சாரமாக இருக்கும். சரி, அவன் தான் அவளை வேண்டான்னு தள்ளிட்டானே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இவளை விவாகம் பண்ணுறான். சட்டப்படி தப்பு இல்லை. ஆனால் தேவ பார்வையில் இவளை விவாகம் பண்ணுவது அவனுக்கு விபச்சாரமாக இருக்கும். ஏன்? தேவன் அவர்களை பிரிக்கவில்லை. முதலாவது ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, தேவன் இணைத்தாரா? இன்றைக்கு உலக பிரகாரமான சட்டம் வாழ முடியலை. அவிசுவாசி பிரிந்து போகிறான்னா அவன் போட்டான், அது அவனுக்கும் தேவனுக்கும் உரியது. நீ கிறிஸ்தவள் ஆகிட்ட, நீ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு உன்னோட வாழ இஷ்டம் இல்லை, நான் என்னுடைய மதத்தில் ஒருத்தரை பார்த்துக்கிறேன்ட்டு போகிறான்னா அது அவன் இஷ்டம். அவன் பிரிஞ்சு போகிறான். அப்போ விபச்சாரம் முகாந்திரம் என்றால் ஒரு ஆண் தன் மனைவியை விட்டு இன்னொருத்தியை இச்சையோடு பார்த்தாலே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க. இந்த மேரேஜ் தானே அனல் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இவ கணவன் விட்டுட்டு வேற எவனையோ இச்சையாக பார்த்தாலே இங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஒருவன் ஒருத்தியோடு தான் இருக்க முடியும். அப்போ அது விபச்சாரம் இருக்குமானா ஆட்டோமேட்டிக்காகவே தேவனுடைய பார்வையில் அது பிரிஞ்சிடுச்சு. அப்புறம் தள்ளுதல் சீட்டை கொடுத்து நீங்கள் உலக பிரகாரமாக மாற்றிடலாம். இன்றைக்கு ஒரு வேளை உலக பிரகாரமான பிரச்சனைகளால் சட்டம் அனுமதிக்கிறபடி பெண் வன்கொடுமை, மென்டல் ஹராஸ்மெண்ட், சட்டப்படி உள்ள பிரிவினைகள் இருக்கலாம். ஆனால் வேதத்தின்படி இந்த உறவில், ஏன்னா இது காட் இன்வால்வ், பிரிவு வராது. பயங்கரமாக மனைவியை அடித்து உதைத்து துவைத்து, இந்த மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு சொல்லி வயிற்றில் உதைத்து அப்படியெல்லாம் ஒருவர் கொடுமைப்படுத்துகிறார். இவ்வளவு அடிவதைப்படணுமா, பிரிஞ்சுட்டா கூட பரவாயில்லையே என்று தான் சொல்ல தோன்றியது. இவ்வளவு அடிவதை. ஆனால் எனக்கு தெரிந்து அந்த அருமையான மகளுடைய ஜெபம் அந்த கணவனை மாற்றி இன்றைக்கு ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நிலையில் உயர்த்தியிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அடிவதையை தாங்கணும்னு நான் சொல்லலை. ஒரு வார்த்தை யாரோ ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக மிஷினரி மாதிரி எவ்வளவு அடி உதை தாங்கி எவ்வளோ பாடுபட்டு ஊழியத்தை செய்கிறாங்க. ஒரு கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒரு மனைவி ரட்சிக்கப்படுவதற்கு கொஞ்சம் பாடுகளை சகிச்சா என்ன என்று கேட்க தோன்றுது. ஆனால் கண்டிப்பாக அப்படி தான் பாடுபடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. வேதத்தின்படி இந்த உறவு மிக மகிமையான உறவு. அது வேறு எந்த நிலையிலையும் பிரிக்கப்பட வேண்டாம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். தேவன் இணைத்திருப்பாரான்.
பிரியமானவர்கள் 7 குறிப்புகளை நான் சொன்னேன். நீங்கள் பல நிலையில் இருக்கவங்க இங்கே இருக்கிறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் திருமணம் ஆகணும்னு சொல்ல மாட்டேன். திருமணம் ஆனால் நல்லது, திருமணம் ஆகாமல் இருந்தாலும் நல்லது தான். திருமணமாகி வாழ்க்கையில் போராட்டத்தோடு பிரிந்து கொள்ளுங்க உண்டு. இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. திருமணமாகி குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. திருமணம் ஆனதினாலும் ஒன்றல்ல, ஆகாததினாலும் ஒன்றல்ல. ஒருவருக்கு ஒரு கிருபை ஒரு விதமாக அளிக்கப்பட்டிருக்கு, இன்னொருக்கு அந்த கிருபை வேறு விதமாக அளிக்கப்பட்டிருக்கு. பவுல் எழுதுகிறார். அதனால் திருமணம் ஆகலைன்னு அவன்றார். அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், அது அவருக்கும் கடவுளுக்கும் உரியது. நீ வேதனைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்க. எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படி தான் இருக்கணும் என்றால் பிரியமானவர்களே, வலி வேதனை, வாழ்க்கையில் வருகிற குறைவுகள், இது எல்லாமே இன்னும் நம்ம அவரை கிட்டி சேர்வதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். இந்த 7 குறிப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி, இதில் மிக மிக முக்கியமானது, இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை காட். அந்த டிவைன் ப்ரெசன்ஸ், டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ், அந்த தெய்வீக ஒரு ஈடுபாடு இல்லாமல் அந்த ஒரு கடவுளை ஆராதிப்பது, பிரியமலை ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பது, சேர்ந்து ஊழியம் செய்கிறது, சேர்ந்து குடும்பத்தில் ஜெபிப்பது, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்தையும் தேவனுடைய சாட்சிகளையும் பிரமாணங்களையும் இன்வால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. இதை நம்ம பாடின அந்த பல்லவியை மாத்திரம், ஆண்டவரே வீசீரோ வான கதிரிங்க, வான ஜோதி எங்கள் வாழ்க்கையில் வீச மாட்டீரா நேசமானாளா, மேசியா எங்கள் வீட்டில் உங்களுடைய வான ஜோதி கதிர் இங்கே வீசட்டும். அந்த பல்லவியை நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, அந்த ரிஃப்ரெயின் சரணத்தை நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நம்ம பாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடங்களை எழும்பி நின்று கருத்தோடு குடும்ப கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, வான ஜோதி கதிர் இங்கே வீசுமே என்று நம்ம எல்லாருமாக பாடி ஜெபம் பண்ணுவோம். கரங்களை வைத்து ஜபமாக, வான ஜோதி கதிர் இங்கே எங்கள் வாழ்க்கையில் வீச மாட்டீரா மேசியா நேசமனாலா, ஆசாரியரும் வான் ராஜனுமா இருக்கிறீரே அப்படின்னு ஜபத்தோடு கூட கரங்களை வைத்து கத்தர் சேர்ந்து பாடுவோமா? வான ஜோதி கதிர் இங்கே ஒரு முறை மியூசிக் இல்லாமல் பாடுவோமா? வீசிரோ வான ஜோதி கதிர் இங்கே எங்கள் வீட்டில் என் குடும்பத்தில் அந்த வான ஜோதி கதிர் வீசட்டும். இன்றைக்கு என்ன நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை மனைவி இல்லாமல் இருக்கலாம், கணவன் இல்லாமல் இருக்கலாம், பிரிந்து போயிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வீசிரோ வான ஜோதி கதிர் இங்கே எங்கள் வாழ்க்கையில் வான ஜோதி கதிரை வீசுங்கப்பா, அது போதும். எங்கள் குடும்பம் மாலை ஆசீர்வதிக்கப்படும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போமா? வீசிரோ வான ஜோதி கதிர் இங்கே எங்கள் வீட்டில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் பாடுவோமா? கரங்களை உயர்த்தி மியூசிக் இல்லாமல் பாடுங்க.
ஜோதி கதிரிங்கே மேசியாயின் மணவாளனே ஆசாரியரும் ஒன்றாஜரும் ஆசீர்வதித்திடும் ஒரு முறை கூட ஜோதி கதிரிங்கே மேசியாயின் மணவாளனே ஆசாரியரும் ஒன்றாஜரும் ஆசீர்வதித்திடும். நான் ஜெபம் பண்ண பாஸ்டர்மா நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பேன். எங்கள் பரிசுத்தமுள்ள பதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையிலேயும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நீர் கர்த்தாவை கட்டளையிட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய இருதயத்திலே உம்முடைய மனதில் ஆண்டவரை நீர் எப்படிப்பட்டதான கர்த்தாவின் நோக்கத்தோடு ஆண்டவரை குடும்பத்தை உண்டாக்கினீரோ அந்த நோக்கமும் அந்த தீர்மானம் அந்த சித்தமும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நிறைவேறும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக காரியங்களை கர்த்தாவே இந்த நாள் நாங்கள் தியானித்தோம் ஐயா. உண்மையாய் கர்த்தாவே, எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேண்டுமோ ராஜா, கர்த்தர் தாமே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருவரை புரிந்து கொள்ள, ஒருவரை நேசிக்க, ஒருவருடைய கர்த்தாவே பாரங்களை ஒருவர் சுமக்க, அப்படிப்பட்டதான ஒரு நல்ல கர்த்தாவே அப்பா ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல ஒரு கர்த்தாவே உணர்வின் ஆவியை நீர் கட்டளையிடுங்கப்பா. கர்த்தர் என்னை எப்படி இந்த விஷயத்துல காண்கிறார் என்று கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே பார்வையில உம்முடைய வெளிச்சத்துல வைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து கர்த்தாவே உம்முடைய தீர்மானத்தில் ஆண்டவர் நீர் எங்களிடத்துல விரும்புகிறத, எங்களுடைய குடும்பத்தில் விரும்புகிறத ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையாகவே கர்த்தாவே கொடுத்திருக்க பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சுதந்திரங்களாக வளர்ந்து வர வேணும் ஆண்டவரே. கர்த்தாவே எப்படி அவர்களை போதிக்க வேண்டும், எப்படி அவர்களை நடத்த வேண்டும், எப்படி அவர்களை கர்த்தாவே கர்த்தருடைய வழிகளுக்கு நீராய் மாதிரியாய் இருந்து ஆண்டவரை அவர்களை கொண்டு போக வேண்டும். எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் தாமே உம்முடைய ஞானத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராக. கர்த்தாவே ஜீவியம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பரிசுத்தம் உள்ளதாய் கர்த்தர் நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு சிறிய டீவியேஷன் கூட கர்த்தர் கர்த்தாவே ஆண்டவரே இருக்க விடாதேங்க. உண்மையான இதயத்தோடு ஒருவரை நேசிக்க, ஒருவரை அரவணைக்க ஆண்டவரே நிச்சயமாகவே ஒரு சிறு பரலோகமாய் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தருணங்களிலேயும் உம்முடைய ஆலோசனைகளை கொடுத்த ஆண்டவரை கர்த்தாவே குடும்பமாய் உம்முடைய ஆண்டவரை ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்வீராக. இந்த வேளை பாரத்தோடு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளையா அவருடைய குடும்பங்களை அவர்களை நோக்கி எதற்காக ஆண்டவரே நோக்கி பார்க்கிறார்கள் நீ அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எந்த காரியங்களிலே ஒரு குறை உண்டோ சுவாமி கர்த்தர் தயவாய் இறங்கி கர்த்தாவே அந்த காரியங்களிலே கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஆலோசனையை தாங்க ஐயா. தீய சக்தியின் கிரியைகள் ஆண்டவரை இருக்குமானாலும் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி கர்த்தாவே ஒரு ஜெய ஜீவியத்தை நீர் தாங்க ஆண்டவரை. ஒரு வெற்றியின் ஜீவியத்தை நீங்க தாங்க ஆண்டவரை. அவருடைய வேதனைகள் மாறி ஆண்டவரே சுபிட்சம் உண்டாகணும் ஐயா. வேதனைகள் மாறி சுபிட்சம் உண்டாகணும் ஆண்டவரை. தாழ்த்தி உடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனங்களின்படியாய் நடக்க உண்மை கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உயர்த்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா.
ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கத்தாவி ஒளியை ஆண்டவரே மேலே கத்தா வீசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய ஜோதியை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய ஜோதியை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க ஐயா. உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் ஐயா இயேசுவை நாங்கள் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நிறைவை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஷாலோம் காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக சமாதானம், தெய்வீக ஐக்கியம் ஆண்டவரே, தெய்வீக அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உண்டாய் இருப்பதாக. நடக்க வேண்டிய வழியில ஒவ்வொருவரையும் நடத்துங்க. பிள்ளைகளை நடத்துங்க, பெற்றோரை நடத்துங்க, கணவனை நடத்துங்க, மனைவியை நடத்துங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் கத்தாவே ஆண்டவரே இருக்கிற மற்ற ஊற்றார் உறவினர் கத்தாவே அவர்களோடு கத்தாவே அங்கே தங்கி இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் ராஜா அப்படிப்பட்டதான ஒரு ஒன்னஸ் கர்த்தர் கட்டளையிட்டு உடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.